அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை பார்த்து இவர்கள் 4 ஆண்டுகளாக சொல்லிக்கொண்டே இருந்த செய்தி, கூட்டணியே இல்லை. இந்த ஏங்கர் இப்போ உட்கார்ந்துருக்கார் இல்லைங்களா, நம்முடைய இந்த நெறியாளர், அவர் இடத்துல உட்கார்ந்துருந்தா பல பேர் எங்களை நோக்கி கேட்ட கேள்வி, அப்படி என்னங்க நீங்கள் எல்லாம் பேசுகிறீங்க, கூட்டணிக்கு ஆளே வரலன்ட்டு இருந்தாங்க. சரியான யுத்த களத்திலே சரியான நேரத்திலே வாழ் சுழற்ற தெரிந்தவன் தான் வீரன். எடப்பாடியார் காத்திருந்தார், நீ பேசுகிற வரை பேசுங்கள் என்று பார்த்து கொண்டிருந்தோம். தேர்தல் நெருங்கி வந்தது, இன்றைக்கு கூட்டணி அமைத்திருக்கிறோம். இவர்கள் தான் சொல்லி கொண்டிருந்தார்கள், ஒரு ஜெல்லே ஆகலையே சார், அதிமுக கூட்டணி ஜெல்லே ஆகலையே. இப்போ பார்க்குறோம், தமிழ்நாடு முழுக்க அதிமுக கூட்டணி வலுவாகவும் ஜெல்லாய்த்தான் கிடக்குது. மரியாதைக்குரிய என்னுடைய சகோதரர் காங்கிரஸ் கட்சியிலிருந்து வந்திருக்கிறார். அநேகமாக திட்டமிட்டே மதிமுகம் 2 பேரையும் பக்கத்திலே உட்கார வைத்திருக்கிறீர்கள் என்று நான் நினைக்கிறேன். இல்லை என்றால் அண்ணன் செந்தில் அவர்களை இடையிலே போட்டிருக்கலாம். அவர் கட்டாயமாக 2 பேரையும் பிரிய விடாமல் காப்பாற்றுகிற பணியை செய்வார். எப்பொழுது எங்கே போகும் என்று தெரியவில்லை. அநேகமாக இந்த இடத்திற்கு அவர் வர வேண்டி வந்தாலும் வரலாம், இல்லை அவர் அங்கே போக வேண்டி வந்தாலும் வரலாம் என்கிற மாதிரி தான் இன்றைக்கு தமிழ்நாட்டு சூழல் இருக்கிறது. இந்த ஒரு கருத்து என்னன்னா, அந்த இடத்துக்கு வர்றதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு நினைக்கிறேன். அப்படிங்களா? ஏன்? ஏன்னா அதுக்கு பக்கத்தில் ஒருத்தர் வரல, அவரை சொல்லலை, இன்னொரு உங்கள் கூட்டாளி வரல. இல்லை, எங்கள் கூட்டாளி வர்றாரு வரலைங்கிறது எல்லாம் பிரச்சனை. இப்போ நீங்கள் நினச்சோ நான் நினச்சோ நடக்கிறது நான் சொல்லலை, அவங்க கட்சிக்குள்ளேயே நடக்கிற சொல்கிறேன். ஐயா மாணிக் தாக்கூர் அவர்கள் மரியாதைக்குரிய நாடாளுமன்ற உறுப்பினர் பொங்கி வெடிக்கிறார். அதிமுகவுக்கு எதிராக அல்ல, சொல்லுகிறார், காங்கிரஸ்காரன் எங்களுக்கு மானம் இருக்கிறது, வெட்கம் இருக்கிறது, எங்களுக்கும் சுயமரியாதை இருக்கிறது என்கிறார். உடனடியாக அண்ணன் செல்வ பெருந்தகை அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை, அவர் தவறாக சொல்லிக் கொண்டிருக்கிறார், அதையெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது என்கிறார். சொல்லுகிறார்களா இல்லையா?